எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பாகு வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு அவ்வளோவா நெய்யும் உங்களுக்கு அவ்வளோவா இழுக்காது. அதனால் இது ஈஸியாக எல்லாருமே பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 2 கப்பு, சர்க்கரை 3/4 கப்பு, பால் காய்ச்சிய பால் 1 கப்பு, ஏலக்காய் 1 டீஸ்பூன், முந்திரி பாதாம் பருப்பு உடச்சி வச்சிருக்க 1 டீஸ்பூன், நெய் 2லேருந்து 3 தேக்கரண்டி. இப்போ நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நெய் 1 கரண்டி ஊற்றிருக்கேன். துருவின கேரட் ரெண்டு கப் கேரட்டு, துருவின கேரட்டை இதில் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க, இப்போ கேரட் கொஞ்சம் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த டைம்ல நம்ம இந்த காய்ச்சி ஆறின பாலை அதில் ஊற்றி இந்த பால்லே தான் கேரட் நல்லா வேகணும். பால் அந்த சுண்டுற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சுக்கலாம். பால் ஃபுல்லாக வத்தணும். அது வரைக்கும் நம்ம இதை கைவிடாம கிண்டிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஃப்ளேம் அதிகம் பண்ண வேண்டாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, பால் நல்லா சுருண்டு வந்திருக்கு. பால் எல்லாமே சுண்டி இதாயிடுச்சு. கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதோட சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை 1 டீஸ்பூன், ஏலக்காய், லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஃப்ளேம் ஹை பண்ண வேண்டாம். இப்போ நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுண்டிகிட்டே வருது. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கணும். இதுக்கு அதிகமாக நெய் பிடிக்காது, அவ்வளோவா நெய் இழுக்காது. இதுக்கு கொஞ்சமாக 2-3 ஸ்பூன் இருந்தாலே போதும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. பாருங்க, கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க.